வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று பிஹெச்சில் கண்டுபிடிக்கிறதில்ல. 10⁻⁻8 m சல்ஃபரிக் ஆசிடோட பிஹெச் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால் ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ H+க்கு அப்படின்னா 10⁻⁷. இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட H+ஓட கான்சன்ட்ரேஷன் 2 H+ இருக்கிறதுல 2 × 10⁻⁸ ப்ளஸ் ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வாட்டர்லேருந்து H+ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து 10⁻⁷. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 × 10⁻⁸ ப்ளஸ் 10⁻⁷. இது நம்ம வசதிக்காக நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா 10⁻⁷/1 × 10/10 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ 10 மேலே போனால் 10⁻⁻1. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10⁻⁷, 10⁻⁻1 ஆன்சர் வந்து 10⁻⁸ × 10 வருது. இப்போ ரெண்டு பக்கமும் 10⁻⁸ இருக்கிறதால வெளியில் ஒரே ஒரு 10⁻⁸ எழுதிக்கிட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு இருக்கு, அதை 2 எழுதிங்க. அப்புறம் ப்ளஸ் 10. உங்களுக்கு ஆன்சர் வந்து 12 × 10⁻⁸ அப்படிங்கிறத 10⁻⁷ சொல்கிறதா இருந்தால் வசதிக்காக 1.2 × 10⁻⁷ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ pH = log base 10 H+. H+ஓட கான்சன்ட்ரேஷன் இங்கே எவ்வளவு 1.2 × 10⁻⁷. அப்போ log base 10 1.2 × 10⁻⁷. அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம்னா log 1.2 log 10⁻⁷. அப்போ -7 முன்னாடி வந்தால் +7 log 1.2. 1.2க்கு லாக் பார்த்தீங்கன்னா 0.0791 அப்படின்னு வரும். அது மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுல மைனஸ். அப்போ -0.0791 + 7 ஆன்சர் வந்து 6.9209. சரிங்களா? pH வந்து 6.9 இருக்கு.